அல்லாஹ்வின் பேரருளால் நமது உயிரிலும் மேலான அஹ்மது முஜ்தபா முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரில் புனிதமான சுபஹான மௌலிது ஓதப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், இதை கபூல் செய்வாயா. ஆமீன். இதனுடைய நன்மையும் சவாபையும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்திச்சு வைத்து ஆமீன். அவருடைய துவாவையும் அவருடைய ஃபைசானியத்தும் அவருடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் யா அல்லாஹ் இந்த சபையில் உள்ளவர் அத்தனை பேர்களுக்கும் கிடைக்கிற பாக்கியத்தை வரைக்கும் அர்ப்பணிப்பார். ஆமீன். இந்த மஜ்லிஸ் நடைபெறுகிற இல்லமாக நமது அப்துல் சலாம் மரைக்கார் அவருடைய குடும்பத்தார்களுக்கு எல்லா வகையான கைதியும் நலனையும் ஆபியத்தும் யா அல்லாஹ் வரைக்கும் அர்ப்பணிப்பார். ஆமீன். சிலர்கள் குர்ஆனும் கூட ஓதுறது இல்லை, சரியா தொழுகிறது இல்லை, ஆனா மௌலூதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது என்னது அப்படின்னு பேசப்படுகிற. ஆனால் நாம் தொழுகைக்கு என்ன முக்கியத்துவமோ, நோம்புக்கு என்ன முக்கியத்துவமோ, ஹஜ்ஜுக்கு உமராவுக்கு இப்படி என்னென்ன வகையான முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலூதுக்கு முக்கியத்துவம் தரணும். நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா, இந்த மௌலூது ஓதுறவங்க சொல்லணும், நம்ம எடுத்த உடனே ரசூலை புகழல, புகழுவதற்கு முன்னரே குர்ஆன் ஓதிதான் புகழ்றோம். என்ன ஓதுறோம்? அல் ஃபாத்தியான்னு சொல்றோம். ஃபாத்தியான்னா பொருள் வெற்றி தருகிற மஜ்லிஸ். மௌலூது மஜ்லிஸ் சாதாரண மஜ்லிஸ் என்னது? ஃபாத்தியான்னா வெற்றி தரும், கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அப்படிங்கிற பொருள். அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஓதுறோம்? அல்லம்து சூரா ஓதுறோம். அல்லம்து சூரா வெற்றி தரும்னு ஹதீஸ். அதுக்கடுத்து என்ன செய்யறோம்? குல் ஹுவல்லாஹ் ஓதுறோம், துவா கபூலாகிற சூரா. அதுக்கடுத்து என்ன செய்யறோம்? குல்லு ரப்பின் ஃபலக்கு குல்லு ரப்பின் நாஸ் ஓதுறோம். அதோட நிப்பாட்டல. அதுக்கடுத்து என்ன சொல்றோம்? இன்னொரு சூரா ஒரு ஆயத்து ஓதுறோம். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸும் ரഊஃபுர் ரஹீம். இந்த ரഊஃபுர் ரஹீம் யாருக்குள்ளது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுக்குள்ளது. அல்லாஹ் ரசூலுக்கு போட்டு சொல்லக்கூடிய ரഊஃப்ங்கிற வார்த்தை, ரஹீம்ங்கிற வார்த்தை குர்ஆன்ல வருது. அந்த ஆயத்தை ஓதுறோம். அதுக்கடுத்து என்ன ஆயத்தை ஓதுறோம்? இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. என்ன பொருள் அப்படின்னா, அல்லாஹ்வும் மலக்குகளும் ஸலவாத் சொல்றாங்கதல்ல. அந்த ஆயத்துக்கு விளக்க உரை தாபியின் சஹாபா பெருமக்கிட்ட இல்மு படிச்சு விளக்கம் தர்றாரு. ஐத்தனா, அல்லாஹ்வும் மலக்குகளும் யார? ரசூலை புகழ்கிறார்கள், துதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு. ஆகையால உங்க நபியை நீங்க புகழுங்க, புகழ்றதோட நிப்பாதிக்காங்க, சலாம் சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொன்ன காரணத்தால தான் எத்தனை ரக்காயத்து தொழுதாலும் 100 ரக்காயத்து நீங்க தொழுகன்னு வச்சுக்க, 2வது இருப்பு 4வது இருப்புலையும் என்ன செய்யணும்? ஸலவாத்து ஓதியே தீரணும், சலாம் சொல்லிட்டே இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. அதுக்கடுத்து 3வது ஆயத்து என்ன ஓதுறீங்க? இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா யக்ஃபிரல்லாஹு மா தகத்தம மின் தன்பிக வ மா தஅkhara. அது ஓதிட்டு தான் மௌலூதே ஓதுறோம். இந்த மௌலூது ஓதுறவங்க குர்ஆனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர்றோம்னு சொல்ல வர்றோம். குர்ஆனுக்கு என்ன செய்யணும்?
மௌலிது உதவு ரொம்ப முக்கியத்துவம் நாம் தருகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷிக்கின்கள் தொழுகை விட மாட்டாங்க. ரசூலுடைய ஆஷிக்கின்கள் என்ன செய்ய மாட்டாங்க? நோன்பு விட மாட்டாங்க. அப்ப ஏன் இந்த மௌலிது கண்டா மட்டும் ஏன் ஒரு வெறுப்பு? இந்த மௌலிது கண்டா அவங்களுக்கு ஏன் பிடிக்கிறது இல்லை அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு வகையான பொறாமை, ஒரு வகையான எரிச்சல். ஷைத்தான் தலையில மண்ணை வாரி போட்டு அழுதானாம். எதுக்குன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்களே, இனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றதெல்லாம் அதிகமாயிருமே, நம்ம அந்த சபையில இருக்க முடியாத ரசூலுல்லாஹ்வுடைய சபையில அப்படின்னு சொல்லி மண்ணை வாரி தலையில போட்டு ஒப்பாரி வைத்து அழுதான் என்பதாக ஹதீஸ் கிரந்தங்கள் பதிவு செய்யப்படும். அதே போல நாம் செய்கிற எல்லா அமல்களும் ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கப்பட்டு சஹாபிகே செஞ்சதுதான். ஒரு கட்டம் அபி தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் மதீனா வீதியில போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அபு அய்யூபுல் அன்சாரியினுடைய நபி தோழர் அபு அய்யூபுல் அன்சாரி சஹாபி வீட்டில் ஏதோ ஒரு பிரசங்கம் நடந்துட்டு இருக்கு, ஒரு உரையாடல் நடந்துட்டு இருக்கு. இதைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபி தர்தா இந்த சஹாபியும் கேட்டாங்க. என்னன்னு அந்த வீட்டுக்கு பக்கத்துல போனாங்க. போயிட்டு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தெரியாம அந்த பின் பகுதியில போய் நின்னுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறத எல்லாரும் பார்க்கறாங்க. ஆனா யாரு பார்க்கல? அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கல. அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? ரபியுல் அவ்வல் பிறை 12ஆம் நாள் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற பொழுது என்னென்ன அற்புதங்கள், என்னென்ன ஆச்சரியங்கள் நடந்தது அப்படிங்கிறத விரிவா பயான் செஞ்சிட்டு இருக்கிறார். ஏதோ எப்படியோ சூழ்நிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன புகழ்ந்து வைத்து படிச்சுட்டு புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க, நிப்பாட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல. பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஃபதஹ லிகுல் அபுவாபர் ரஹ்மா. அபு அய்யூபுல் அன்சாரியே, என்னை புகழ்ந்து என்னை துதிப்பாடி கொண்டு பேசிக்கொண்டு உன் குடும்பத்துக்கிட்ட என்னை பற்றி நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய கதவெல்லாம் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பார்க்க அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வ மலாயிகத்து யஸ்தக்ஃபிரூன வ மலாயிகத்து குல்லுஹும் யஸ்தக்ஃபிரூன லக். அபு அய்யூபுல் அன்சாரியே, உலகத்துள்ள எல்லா மலக்குமார்கள் உங்களுக்காக துஆ செய்கிறாங்க. உங்க பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய பதவி அந்தஸ்து உயர்றதுக்காக துஆ செய்கிறாங்க. அதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டல. மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, மன் ஃபஅல ஃபிஅலக் நஜா பிமன் நஜா. இந்த மாதிரி என்னை யாரு புகழ்ந்து கண்ணியப்படுத்தி இஸ்ஸத்துப்படுத்தி மகத்துவப்படுத்தி தன் குடும்பத்துக்கும் தன் பிள்ளைகளுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு யாரு சொல்றாங்களோ, அபு அய்யூபுல் அன்சாரி அவர்களே, நீங்கள் வெற்றி பெற்றது போல நீங்க வெற்றியாளர் ஆயிட்டீங்க. இந்த மாதிரி செய்யறவங்க எல்லாமே வெற்றியாளர்கள். யாரு சொன்னாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு அய்யூபுல் அன்சாரி சஹாபிக்கு சொன்னதாக தன்வீர் என்கின்ற ஹதீஸ் கிதாபில் இந்த விஷயம் பதிவுபட்டிருக்கு. அந்த கிதாபு சஹாபியினுடைய பேரன் எழுதுனார். அவர் யாருன்னு சொன்னா திஹ்யத்துல் கலபின்னு ஒரு சஹாபி. இந்த சஹாபிக்கு பேரு திஹ்யத்துல் கலபி. ரசூல் மீது அளவு கடந்த ஆஷிக்கு, ரொம்ப ரசூலுல்லாஹ் மீது முஹப்பத். அதனால
ரசூலுடைய ஆஷிக்கனாக அவர் இருந்த காரணத்தால எப்பவுமே ஜிபில் அலைஹிஸ்ஸலாம் உருவெடுத்து வருவாங்க மனுஷன் மாதிரி. அது எந்த உருவத்தில் வருவாங்கன்னா திஹியத்துல் கலபியுடைய உருவத்தில் வருவாங்க. ரசூல்லா கேட்டாங்க, யாரு வந்தாங்கன்னு தெரியுமான்னு கேட்பாங்க. ரசூல் யாரு? நம்ம சஹாபி தான். திஹியத்துல் கலபி வரல, திஹியத்தினுடைய கலபியுடைய உருவத்தில் ஜிப்ரீல் வந்தாங்க. ஜிப்ரீல் பெரிய சக்தி வாய்ந்தவங்க. இன்னமும் உள்ள கவுல் ரசூல் கரீம், அவங்க சங்கையானவங்க. நிச்சயமா அவங்க சொல்லு சங்கையானது அப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்றான். அவங்க யாருடைய உருவத்தில் வருவாங்களா? திஹியத்துல் கலபி. அந்த திஹியத்துல் கலபி யாருடைய ஆஷிக்கீன்? ஆஷிக்கீன். அவருடைய பேரை ஒரு கிதாப் எழுதியிருக்கார். அந்த கிதாபில் இது பதிவு செய்யும். நான் இது ஏத்துக்க மாட்டேன், இது சுன்னத் ஜமாத்தை ஏத்துக்கும். குர்ஆன்ல தப்பு இருக்குன்னு சொல்லவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இந்த ஹதீஸ் ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா நம்ம சுன்னத் ஜமாத் நம்ம செஞ்சுக்குவோம், ஏற்றுக்கொள்ளும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் புகழ்கிறார்களோ, யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, எந்த காலகட்ட சூழ்நிலையும் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் அல்லாஹ் எந்த சூழ்நிலையும் இழிவுபடுத்தவே மாட்டான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துக்கு நீங்கள் 10 ரூபாய் செலவு செஞ்சால் 1க்கு 10 குர்ஆன்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1க்கு 10 10 100 100க்கு 1000 பல மடங்கு ரசூலுல்லாஹ் நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம சொத்து பத்தி யாரு கொடுத்தாங்க? அல்லாஹ் தான் கொடுத்தான். அல்லாஹ் ரசூல் மூலமா தான் நமக்கு வந்தது. அந்த ரசூலுடைய விஷயத்தை நம்ம எவ்வளவு கண்ணியப்படுத்தணும், எவ்வளவு மகத்துவப்படுத்தணும். மகத்துவப்படுத்த நமக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பதிவு செய்ய மாட்டான். அல்லாஹ் பல மடங்கு, பல 1000 மடங்கு அல்லாஹ் தஆலா இந்த மௌலூது மஜ்லிஸ் நடத்தக்கூடிய இல்லத்தார்களுக்கும் அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த பவர் இருக்கும். இந்த கலந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு இந்த துவாவும். அப்படிப்பட்ட பாக்கியமான மஜ்லிஸாக யா அல்லாஹ் நீ ஆக்கி அல்பானிப்பாயா. ஆமீன். இலா ஹதரத்னா